எல்லாம் எனக்கு வர்றது எல்லாமே மோசமானதே வந்துட்டு இருக்குது பாய். நீங்க பாக்குறது எல்லாமே மோசமா இருக்கனால வர்றதெல்லாம் மோசமா தான் வரும். அப்படிதான் அல்காரிதமே இருக்கு. யூடியூப்ல எனக்கு வர்றதெல்லாம் மோசமா இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வர்றதெல்லாம் மோசமா இருக்குது. ஏன் மோசமானதை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறதுலாம் இசை, மியூசிக், மூவிஸ், ஆக்ட்ரஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது. வச்சுட்டு பப்ளிக்காவே சொல்றது என்ன சொல்றது, எனக்கு வர்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது, நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறது அப்படிதான் இருக்குது, உன் ஃப்ரெண்ட் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாத்துங்க. செய்யக்கூடிய விஷயங்களை எதற்காக நாம் அதை பயன்படுத்துறோமோ அதற்காக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுங்க, பிளாக் பண்ணு. எத்தனை விஷயங்க, எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபேஸ்புக்ல ஒண்ணு வருது, இல்ல எனக்கு இதுல வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? அதை கொடுத்தா அது வராது, மறுபடி அது மீண்டும் அதை பாக்குறது. அதை பார்த்தோன்னே என்ன ஆகும், அதுக்குள்ள சில பேர் போறது, அதுல என்னதான் இருக்குதுன்னு போய் பாக்குறது, கீழே எல்லாம் நிறைய வரும். அப்ப அதையும் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறது. பார்த்துட்டு இந்த ஒரு நாள் பார்த்துட்டோம், அடுத்த நாள் நல்லா இருக்கும்னு நினைச்சா அடுத்த நாள் நல்லா இருக்கணும், அதுக்கு எப்படி தெரியும்?